என்னங்க என்னாச்சு? எங்கேயும் இல்லைங்க. இது வரைக்கும் 7-8 மண்டபத்துக்கு போயிட்டோம், எங்கேயுமே இல்லைங்கிறீங்க. பொண்ணு மாப்பிள்ள பேரு, அவங்க எந்த ஊரு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்ல? சரி, உங்க சொந்தக்காரங்களாச்சும் இருக்காங்களா? அந்த டீட்டெயில்ஸாக தெரியுமா? மண்டபம் பேரும் தெரியலங்கிறீங்க. ஏங்க ஐயோ, ஏங்க அழுறீங்க? நான் தேடுற மண்டபத்துல கல்யாணம் நடக்க போறது என் புருஷனுக்குங்க. எது? உங்க புருஷனுக்கா? ஆமா, என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதை தடுத்து நிறுத்ததாங்க நான் இங்க வந்தேன். பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்றானா? ஏங்க இதை முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? இதை வேற மாதிரி டீல் பண்ணிருக்கலாம்ல? எப்படியாவது அவங்களுக்கு கல்யாணம் நடக்காம நான் தடுத்தாகணுங்க. அப்பதான் என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முடியும். ஏங்க சரிங்க, அழாதீங்க. நீங்க அந்த மாப்பிளோட நம்பர் மட்டும் சொல்லுங்க, நான் வேற ஆள் மாதிரி பேசி எந்த மண்டபம்னு விசாரிக்கிறேன். ஒரு நிமிஷம். அவர் நம்பர் சொல்லுங்க. 97 ஆ 90 ஆ ஏங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம தடுக்கணும்னு தாங்க நான் இங்க வந்தேன். லேட் ஆனா கல்யாணம் முடிஞ்சிரும். சீக்கிரமா வந்து வண்டி எடுங்க, அந்த மண்டபத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க சரியான பேர் தான் சொல்றீங்களா? அவர் நம்பர் தானே கன்ஃபார்மா தெரியுமா? நான் 5 வருஷமா அவங்க கூட வாழ்ந்திருக்கேன். எனக்கு அவங்களோட பேரும் நம்பரும் தெரியாதாங்க? உங்க புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு? சொந்தமா தொழில் பண்றாங்க. அதான் என்ன தொழில்? ஈரோட்ல இருந்து புடவை எல்லாம் வாங்கி மத்த ஊருக்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம மனோவை பத்தி தான் சொல்றாங்க. அப்ப அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, வண்டி எடுங்க. அது ஏற்கனவே நிறைய மண்டபம் பார்த்தாச்சு. திருப்பரங்குன்ற ரோடு ஃபுல்லாவே நிறைய கல்யாண மண்டபம் இருக்கு. இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற, ஏகப்பட்ட கல்யாணம் நடக்குது. எல்லா மண்டபத்துக்கும் போய் பாப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒரு மண்டபத்துல இருப்பாங்க. எப்படி சமாளிக்க? குழந்தைக்கு உடம்பு முடியாம இருக்கு, டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார்ல. குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த வெயில என்ன எத்தனை மண்டபத்துக்கு அலைவீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அங்க என் புருஷனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு வீடு இங்க இருந்து 500 மீட்டர்ல தான் இருக்கு. நான் உங்க வீட்டில் உங்களை விட்டுடுறேன், நீங்க அங்கேயே இருங்க. எந்த மண்டபம்னு நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நானே வந்து உங்களை கூட்டு போறேன். இல்லங்க, நான் மண்டபத்துக்கு போகணும். வேற மண்டபத்துக்கெல்லாம் போய் பார்க்கலாங்க, வாங்க. இங்க பாருங்க, உங்க குழந்தையோட நல்லதுக்கு தாங்க சொல்றேன். அந்த மண்டபத்தை கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ண உடனே நானே வந்து உங்களை கூட்டு போறேன். என்ன கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்றீங்க? உங்க புருஷனுக்கு கல்யாணம் ஆக இருக்க மண்டபத்தை கண்டுபிடிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டு போறேன். ரொம்ப யோசிக்காதீங்க, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. நான் சொல்றத கேளுங்க, ஆட்டோல உட்காருங்க, வாங்க. வாப்பா ஜீவா, உள்ள வா. கணேஷ் இல்லையா? அவன் வெளியில போயிருக்கானேப்பா. அது
தெரிஞ்சவங்க இங்க ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. சரி. ஆனா எந்த மண்டபம்னு தெரியல. இவங்க குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. ஆ கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கட்டும், நான் வந்து கூட்டு போயிடுறேன். சரி ஜீவா, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். குழந்தை தூக்கிட்டா போல, உள்ள வந்து படுக்க வைமா. போங்க. அக்கா, ஜீவா, நான் வர வரைக்கும் அவங்க எங்கேயும் வெளியே போகாம பார்த்துக்கோங்க. ஏன்பா, என்னாச்சு? அதெல்லாம் வந்து சொல்றேன். சரிப்பா. ஏங்க, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. என் குழந்தை வேணா இங்க இருக்கட்டும், நான் உங்க கூடவே வரேன். என்னங்க, குழந்தை தனியா இருக்க பயப்படும். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது. டைம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நல்ல நேரத்துல தானே கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு டைம் இருக்குல்ல, அதை சொன்னேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமே பார்த்துட்டு வந்து கூட்டு போயிடுறேன். அக்கா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். வாமா, டீ போட்டு தரேன். வாமா, வா. உங்க புருஷன் பேர் என்ன? மனோ. முழு பேரு மனோகரன். இந்த புள்ளகிட்ட தான் அடிக்கடி ஃபோனில் பேசியிருக்கானா? இதைத்தான் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டு இருந்தானா? சாதாரணமாக ஒரு சின்ன பொய் சொல்லவே அவ்வளோ பயப்படுவான். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னா நம்ப முடியலையே. அந்த பொண்ணு சொல்கிறத நம்பவா வேணாமான்னு தெரியலையே. இது எல்லாத்துக்கும் பதில் அவன் தான் சொல்லணும்.